சென்னையில் இரண்டாவது நாளாக ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் சரிந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,900 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போலவே அதிரடியாக உயர்ந்த வெள்ளி விலை இன்று கிலோவுக்கு 55,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 350 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 3,50,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் நிறைவுற்ற பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். 2,872 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு முதலமைச்சர் வழங்கினார். 28 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கலைஞரின் கனவு இல்லம் வழங்கப்படுகிறது. சிறப்பு வரன்முறை அன்புமணி தரப்புக்கு மாம்பழச் சின்னம் ஒதுக்கியதை எதிர்த்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு நாளை மறுநாள் விசாரணைக்கு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் நாளை மறுநாள் வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. தவேக தலைவர் விஜய் பிப்ரவரி 2வது வாரத்தில் வேலூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலூர் அணைக்கட்டு பகுதியில் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டு போலீசில் மனு அளிக்க தவேகவினர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலையொட்டி தவேகவில் தேர்தல் பிரச்சார மாநில சட்ட பாதுகாப்பு குழு உருவாக்கப்பட்டுள்ளது. தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள குழு கட்சித் தலைவர் விஜயின் வழிகாட்டுதலின்படி செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசியல் கூட்டங்கள், மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு கொடிக்கம்பங்கள் நடுவதற்கு இணையதளத்தில் பதிவு செய்வது கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு கொடிக்கம்பங்கள் நடுவதற்கு 7 நாட்களும், மற்ற நிகழ்வுகளுக்கு 3 நாட்களும் அனுமதி வழங்கப்படும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கடந்த நவம்பரில் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை குறைக்கப்பட்ட தகுதி மதிப்பெண் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் இணையதளத்தில் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு நெய் கலப்பட விவகாரத்தில் சென்னையில் 7,31 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. விஜயவாடாவில் 12,55 லட்சம் ரூபாய் ஹவாலா பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாகவும் சிறப்பு விசாரணை குழுவின் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அடுத்துள்ள கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாடிவாசலில் இருந்து சீறி பாயும் காளைகளின் திமிலை பிடித்து அடக்கி காளையர்கள் தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். அருமையான மாடு. மாண்புமிகு இளந்தலைவர் தமிழ்நாடு துணை முதல்வர் சூப்பர் மாடு. அருமையான மாடு. தமிழ்நாடு துணை முதல்வர் சூப்பர் மாடு. அருமையான மாடு வெற்றி பெற்றது. மதுரை வடக்கு மாவட்டத்தில் முத்துமாரி ஒரு சூப்பர் மாடு. அருமையான மாடு வெற்றி பெற்றது. ஒரு அண்டா வைக்கணும். மாத்தூர் ராக்கி மாடுபா ஒரு சூப்பர். நாளை தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுவதையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். மாலை அணிந்து பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு சிறப்பு தரிசன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் தை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. உத்தரவீதிகளில் உலா வந்த தேரை பக்தர்கள் ரங்கா ரங்கா என்ற பக்தி கோஷத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர்.
இந்த கொடியேற்ற விழா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் 155வது தைப்பூச ஜோதி தரிசன கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. சத்தியஞான சபைக்கு இடம் வழங்கிய பார்வதிபுரம் கிராம மக்கள் சீர்வரிசையுடன் வந்து சன்மார்க்க கொடியை ஏற்றினர். சென்னை குரோம்பேட்டையில் பாழடைந்த கிணற்றை தூர்வார சென்ற இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தண்ணீரை வெளியேற்றும் மோட்டாரில் இருந்து மின்சாரம் பாய்ந்ததாக கூறப்படும் நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் உறைபனி தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர். புல்வெளிகள், சாலையோரம் நிறுத்தப்பட்ட வாகனங்களில் வெண்பனி படர்ந்து ரம்மியமாக காட்சியளிக்கிறது. மகாராஷ்டிர துணை முதல்வராகிறார் அஜித் பவாரின் மனைவி சுனித்ரா பவார். இன்று மாலை 5 மணிக்கு பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கூச் பெஹாரில் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட மேம்பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் அவ்வழியாக சென்ற டிராக்டர் சிக்கிக் கொண்டது. உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்ட நிலையில் மேற்கு வங்கத்தில் பாலங்கள் இடிவது தொடர்கதையாகி வருவதாக பாஜக சாடியுள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் டெபாசிட் செய்ய வந்தவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி 6 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பை நிகழ்த்திய பயங்கரவாதிகள் நாடு முழுவதும் உள்ள சர்வதேச காஃபி நிறுவன கடைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தவும் திட்டமிட்டிருந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிராக மினசோட்டாவில் வெடித்த போராட்டம் மற்ற மாகாணங்களுக்கும் பரவியுள்ளது. கலிபோர்னியாவில் வீதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பாதுகாப்பு படையினர் விரட்டி அடித்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டி இந்திய நேரப்படி மதியம் 2 மணிக்கு நடைபெறுகிறது. இறுதிப் போட்டியில் நம்பர் 1 வீராங்கனை சபலன்காவும் தரவரிசையில் 5ஆம் இடத்தில் உள்ள ரைபாகினாவும் பல பரீட்சை நடத்த உள்ளனர். இந்தியா நியூசிலாந்து இடையேயான கடைசி T20 போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. 3-1 என்கிற கணக்கில் தொடரை இந்தியா கைப்பற்றிய நிலையில் கடைசி போட்டி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் இந்திய கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சனை வைத்து கேப்டன் சூரியகுமார் குறும்பு செய்த காட்சி வெளியாகியுள்ளது. சேட்டாவுக்கு வழிவிடுங்க என கூறியபடி அவர் செல்லும் காட்சியை BCCI வெளியிட்டுள்ளது. தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி நடிப்பில் வெளியான மனசங்கரவர பிரசாத் காரு திரைப்படம் 400 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. அனில் ரவிபுடி இயக்கத்தில் நயன்தாரா உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த படம் பிப்ரவரி 11ஆம் தேதி OTT தளத்தில் வெளியாகிறது.